அனைவருக்கும் வணக்கம். 2024-25ஆம் ஆண்டுக்குள்ள மனமொத்த மாறுதல் விண்ணப்பங்களை 9, 10, 11 இந்த 3 தேதிக்குள்ளே எமிஸில் பதிவேற்றம் பண்ண சொல்லியிருக்காங்க. அதை எவ்வாறு பதிவேற்றம் செய்கிறதுன்னு பார்ப்போம். அதுக்கு குரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிங்க. அதில் எமிஸ் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். அதை எமிஸில் இந்த லாகினை ஓப்பன் பண்ணுங்கள். இதில் அந்த ஆசிரியருடைய 8 இலக்க ஐடி, அந்த ஒரு ஆசிரியனுடைய 8 இலக்க ஐடி அது கொடுத்து லாகின் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி விண்டோ ஓப்பன் ஆகிடும். இதில் சைடில் உள்ள 3 புள்ளி தொட்டிங்கன்னா இதில் அட்மின் அப்படின்னு வரும். அட்மின் கொடுத்தீங்கன்னா அதில் பார்த்தீங்கன்னா வரிசையாக படிச்சுட்டே வந்தீங்கன்னா இந்த ஒரு மியூச்சுவல் ட்ரான்ஸ்ஃபர் அப்ளிகேஷன் அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி விண்டோ ஓப்பன் ஆகிடும். இந்த விண்டோ ஓப்பன் ஆகிடுச்சுன்னா பாக்கி டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் இருக்கும். எல்லா டீட்டெயில்ஸும் இதில் இருக்கும். இதில் ஓய்வு பெறும் நாள், தற்போதைய பணியில் பணிவரம்பு செய்யப்பட்ட நாள், தற்போதைய பள்ளியில் பணியேற்ற நாள், இந்த மாறுதல் பள்ளிக்கு பெற்ற வகை, நேரடி நியமனமா, பதவி உயர்வா, விருப்ப மாறுதலா, இது எல்லாத்தையும் போடணும். அதுபோல் மாறுதலுக்கு வருவதற்கான காரணம், நீங்கள் உங்களுக்கு எந்த காரணம் போட்டலாம், உடனடியாக மெயிலில் லாங் ட்ரூ ஏதோ உங்களுக்கு தெரிஞ்சதை போட்டுங்க. அடுத்தது தங்கள் கலந்தாய்வு தேர்வு செய்யும் வகை அப்படின்னா அதில் வந்து என்னன்னு பார்த்துக்கணும். பிரைமரி ஹெச்எம் எல்லாத்துக்கும் இருக்குது. பிரைமரி ஹெச்எம் வித்தின் பிளாக்கு, வருவாய் மாவட்டம், கல்வி மாவட்டம், மாவட்டம், அதுபோல் செகண்டரி கிரேடு, பிடி, பிரைமரி ஹெச்எம், மிடில் ஹெச்எம் எல்லாருமே மனமொத்த மாறுதல் கொடுக்கலாம். அது எல்லாத்துக்கும் பண்ணிக்கலாம். அடுத்தது இதெல்லாத்தையும் முடிச்சுட்டு கீழே டீச்சர்ஸ் ஐடி, மனமொத்த மாறுதல் தரும் டீச்சர்ஸ் ஐடி, அந்த ஐடியை கொடுத்தீங்கன்னா 8 இலக்க அவர் இந்த உங்களுக்கு யார் கொடுக்குறாங்களோ அவங்க நம்பர் அதில் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்க பேர் ரிஃப்ளெக்ட் ஆகிடும். இதெல்லாம் வந்ததுக்கப்புறம் நீங்கள் சப்மிட் கொடுத்தீங்கன்னு பண்ணிக்க வேண்டியதான். இதில் ஒரு விஷயத்தை கவனம் வச்சுங்க. மனமொத்த மாறுதலை பொறுத்தவரையிலையும் ஒரு இருவருக்குமே 2 பேருக்குமே கொடுக்குற 2 பேருமே 2 ஆசிரியருக்குமே குறைந்தபட்சம் சர்வீஸ் 2 ஆண்டுகள் இருக்கணும். அது ஒரு விஷயம். இரண்டாவது, ஏற்கனவே மனமொத்த மாறுதல் ஆர்டர் பெற்றிருந்தீங்கன்னா, மனமொத்த மாறுதலில் நீங்கள் ஏற்கனவே போன ஆர்டர் வாங்கியிருந்தீங்கன்னா நீங்கள் இப்போ அப்ளை பண்ணுறதுக்கு 2 ஆண்டுகள் கம்பல்சரியாக பணி முடிச்சிருக்கணுங்கிறது நாம்ஸ் 2 கொடுத்துருக்காங்க. இது 2 கவனத்தில் வச்சுங்க. இது 2 இருந்தால் தான் அப்லோட் பண்ணுவாங்க. இது என்ன பண்ணணும், இதை முடிச்சுட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா சைடில் பிரிண்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் வரும். அந்த பிரிண்ட் ஆப்ஷனை அந்த சப்மிட் கொடுத்த அப்புறம் உங்கள் ஹெச்எம் லாகின் போயிடும். அந்த ஹெச்எம் லாகினில் போய் அவங்க அப்ரூவல் கொடுத்த அப்புறம் அதில் பிரிண்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்துடும். நீங்கள் உங்கள் இண்டிவிஜுவல் லாகின் ஓப்பன் பண்ணால் பிரிண்ட்டுங்கிற ஆப்ஷன் வரும். அந்த பிரிண்ட் எடுத்து ஹெச்எம்கிட்ட கையெழுத்து வாங்கி இண்டிவிஜுவல் கையெழுத்து போட்டு வட்டார கல்வி அலுவலகத்தில் கொண்டு புடைச்சிடணும். கொடுத்துட்டிங்கன்னா அவங்க அதை வெரிஃபிகேஷன் பண்ணிவிட்டு அவங்க நேரடியாக மாவட்ட கல்வி அலுவலருக்கு அனுப்புவாங்க. அங்கே மாவட்ட கல்வி அலுவலர்கள் அவங்க இதை வெரிஃபிகேஷன் பண்ணி அதை அப்ரூவல் பண்ணால் தான் உங்கள் அப்ளிகேஷன் அப்ரூவல் ஆகும். இதை கவனத்தில் வச்சுங்க. இதுபோல் நாளைக்குள்ளே முடிச்சிருக்கேன். நன்றி, வணக்கம். அன்புடன் வி. அர்ச்சுனன், ஆசிரியர், வேதாரண்யம், நாகப்பட்டினம் மாவட்டம்.